ஐயா டாட்சன், இந்த பூட் டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. இங்கே ஏதாவது ஒரு கீ ஹோலாவது கொடுத்துருக்கணும், இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃப்ளாப்பாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்லை. எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா இந்த இடத்துல எந்த விதமான ஒரு பட்டனுமே இல்லை. எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே புரியல. பூட் டோரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கார்பெட் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது எப்படி தெரியும். அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு, கிணத்த காணுன்ற மாதிரி. இதில் என்ன வைக்க முடியும்? வெறும் டூல்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் பூட் ஸ்பேஸ் வந்து 347 லிட்டர்ஸ் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 சீட்டாக வேணும்னா 7 சீட்டாக வச்சுக்கிங்க, அப்போ பூட் ஸ்பேஸ் 0. உங்களுக்கு 7 சீட் வேணாம் அப்படின்னா இந்த சீட்டை மடிச்சு விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு 347 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் 10 வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது யூஸபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது தேவையே இல்லை. கலட்டி தூக்கி போட்டு ஃபுல் பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இது நியூ கார் அவைலபிள் இல்லை, செகண்ட்ஸில் தான் மார்க்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் லோ ப்ரைஸுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ. அண்ட் இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் ரிலேபிளான இன்ஜினும் கூட. பிஸ்னஸ் பீப்புள், சின்ன பிஸ்னஸ், எம்எஸ்எம்இ நடத்துறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, இல்லை காய்கறி கடை வச்சிருக்கீங்க, நிறைய திங்ஸ் டெய்லி மூவ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸபிளாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கி இந்த காரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.